வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே முத்து மனோஜ் ஏமாந்த 30,00,000 எப்படியாவது மீட்டு அந்த பணத்தை அப்பாவுக்கு வருங்காலத்துக்கு பயன்படுத மாதிரி பேங்க் அக்கௌண்ட்டில் போட்டு வைக்கணும். எப்படியாவது அந்த பணத்தை மீட்கணும். மனோஜ் ஒரு காலமும் பணத்தை தந்துக்கிட மாட்டான். இப்போ இருக்க சூழ்நிலையில் அவனால் வாய்ப்பே இல்லை. அப்படி இருக்கும்போது இந்த 30,00,000 எப்படியாவது மீட்கணும் அப்படின்னு நினைக்காரு. அப்படி இருக்கும்போது அந்த டிரைவர் மாதிரிலாம் இருக்கக்கூடிய அந்த குரூப்பில் மனோஜ்கிட்ட வாங்கி வச்ச அந்த ஃபோட்டோவை அனுப்புகிறாரு. இவங்களை யாராவது எங்கேயாவது பார்த்தாலோ, இல்லை நம்ம குரூப்பில் யாராவதோ, இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரோ காரில் கூப்பிட்டு போனாலோ, இல்லை ஆட்டோவில் கூப்பிட்டு போனாலோ, இல்லை வேறு வாகனத்தில் ஏதாவது கூப்பிட்டு போனாலோ, நீங்கள் தயவுசெய்து தகவல் தெரிவிக்க வேண்டும். எங்கள் அண்ணனை ஏமாற்றி இவங்க 30,00,000 வாங்கிட்டு போயிட்டாங்க, எப்படியாவது மீட்கணும் அப்படின்னு சொல்லி குரூப்பில் அனுப்புகிறாங்க. இது எல்லாருமே பார்க்குறாங்க. ஒரே ஒரு டிரைவர் தவிர்த்து மீதி எல்லாருமே பார்த்துடுறாங்க. அந்த டிரைவர் வண்டியில் தான் அவங்க பெங்களூர் போகிறாங்க. யார்? மனோஜ்கிட்ட 30,00,000 ஏமாற்றினவங்க. அப்போது அவர் அந்த பகுதியில் அவங்கள கொண்டு விட்டுட்டு வெளியில் வராரு. பெரிய பெரிய அதிகாரிகள் அவங்கள பார்க்க வராங்க. பார்க்க வரும்போது தான் தெரியுது, இவங்க இவ்வளோ பெரிய ஆளாக நம்ம கொண்டு விட வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள விட்டு வெளியே வந்துடுறாங்க. அப்போ ஒரு டீ குடிக்கிறாங்க. நிறைய மெசேஜ் வந்திருக்கு, ஓப்பன் பண்ணி பார்ப்போமேன்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அதில் முத்து அனுப்பின ஃபோட்டோவும் அதில் இருக்குது. இவங்கள இப்போ தான் நான் இறக்கி விட்டு வரேன், இவங்க தான் முத்து அண்ணங்கிட்ட 30,00,000 ஏமாத்தினதா, நம்ம டியர் ஃப்ரெண்டில் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து முத்துக்கு கால் பண்ணுறாங்க. முத்து, நான் மனோஜ் பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க. மனோஜா? யார்? ஓடுகாலியா அப்படிங்கிறாங்க. டேய் உன் நண்பன்டா அப்படிங்கிறாங்க. ஓ நண்பா சொல்லு நண்பா அப்படிங்கிறாங்க. எப்படி இருக்க? நானும் உங்கள் அண்ணன் பேருக்காரன் தான், இருந்தாலும் உன்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுனா நீ உங்கள் அண்ணன் நினச்சி பேசுகிற. நான் எப்படி இருக்கேன்? அப்படி நல்லா இருக்கேன் அப்படிங்கிறாங்க. சரி, ஒரு ஃபோட்டோ ஒன்று அனுப்பி விட்ருக்கிய, அது உங்கள் அண்ணங்கிட்ட 30,00,000 ஏமாத்தின ஆட்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம் நண்பா, நம்ம ஓடுகாலி பற்றி தான் உனக்கு தெரியுமே, எதையும் யோசிக்க மாட்டான், கேட்டான்னு நிறைய படிச்சிருக்காம்மா, ஒருத்தனை நம்பி 30,00,000 கொடுத்து ஏமாந்துட்டான் அப்படிங்கிறாங்க. ஒரு ஆளா 2 ஆளா அப்படிங்கிறாங்க. புருஷன் முன்னாடி தான் ஏமாற்றி போயிட்டாங்க நண்பா. அந்த ஃபோட்டோ தான் நம்ம குரூப்பில் போட்டிருக்கேன், எங்கேயாவது பார்த்தாலோ வச்சாலோ சொல்லு நண்பா அப்படிங்கிறாங்க. மக்கா, இப்போ நான் பெங்களூர்லேருந்து பேசுகிறேன், பெங்களூரில் கொண்டு அவங்கள விட்டுட்டேன். நான் இப்போ தான் ஓப்பன் பண்ணி பார்த்தேம்மாக்கா, அவங்கள இப்போ தான் விட்டுட்டு வீட்டை விட்டு வெளியே ஒரு டீ கடையில் டீ குடிச்சிக்கிட்டு இருக்கும்போது தான் சரி இந்த மெசேஜை பார்ப்போமே அப்படின்னு சொல்லி பார்த்தேன். பார்க்கும்போது தான் தெரியுது, இங்கே வந்த பிறகு தான் தெரியுது நண்பா, பெரிய வீடாக இருக்குது. இது உங்கள் பெரிய சொந்த வீடாக என்னோட எனக்கு தெரியல, பெரிய பங்களாவாக இருக்குது. அதுபோக அவங்கள பார்க்க பெரிய பெரிய அதிகாரிகள் வராங்க அப்படிங்கிறாங்க. மக்கா, அவன் பெரிய பெரிய வீடை தான் வாடகைக்கு எடுத்து அதை அவன் வீடுன்னு சொல்லி விற்றுட்டு போயிட்டே இருக்குது ஆள். அவனை பார்க்க பெரிய பெரிய ஆட்கள்லாம் வராங்களா? ஆமாம் நண்பா, நான் காரில் கொண்டு விடதுக்கு முன்னக்கூட்டி அங்கே காத்திருந்தாங்க அந்த வீட்டில். நான் இறங்கும் போது பெரிய ஆட்கள் பார்த்தாங்க. வாடகை அப்படிங்கும்போது கூட 10,000 தந்தார். கேட்டதை விட சரி சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நான் ஒரு டீ கடையில் போய் டீ குடிச்சுன்னு இருக்கேன். இவன் இப்படிப்பட்ட ஆளா? ஆனால் முத்து காரில் பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த வீடையும் நம்ம வீடுன்னு சொல்லி விற்றுறணும் வச்சிடணும்னு எல்லாமே பேசிகிட்டு வந்தாங்க முத்து அப்படிங்கிறாங்க. அதே டீம் தான், கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்லேன் அப்படிங்கிறாங்க. முத்து, நான் உங்களை இவ்வளோ தூரம் கூப்பிட்டு வந்திருக்கேன், நான் ஏன் சொல்ல போகிறேன். ஆனால் இங்கே அவங்ககிட்ட நீ பணத்தை மீட்கணுன்னா குதிரை கொம்பு தான், அதான் உண்மை. நிறைய சிரமங்களை அனுபவிக்க வேண்டியிருக்கும் அப்படிங்கிறாங்க. என்ன நண்பா எப்படி சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஆமாம், பெரிய பெரிய ஆட்கள்லாம் அவங்க பார்க்க வராங்க, அப்படி இருக்கும்போது எப்படி அப்படிங்கிறாங்க. நண்பா சொல்லுதுன்னு தப்பான வச்சுக்காத, அந்த அட்ரஸ் உனக்கு தான் தெரியும், நீ அங்கே கொஞ்சம் இருக்கலாமா அப்படிங்கிறான். முத்து, நீ எனக்காக என்ன இல்லாமல் செஞ்சுருக்க. என் தங்கச்சி கல்யாணத்துக்கு பணம் இல்லாமல் இருக்கும்போது நீ உனக்கு தெரிஞ்சவங்ககிட்ட வாங்கி கொடுத்த, நான் அசலையே கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தேன். என்ன ஒரு சில நேரத்தில் சங்கடப்படும் போதெல்லாம் எனக்கு நிறைய உதவி பண்ணியிருக்கேன் முத்து, எனக்கு மறக்க முடியாது. நான் இங்கே ஒரு ரூம் போட்டு தங்கியிருக்கேன், என்ன ரெஸ்ட் எடுக்கேன். நீ என்ன செய்யணும்னு நினைக்கியோ சீக்கிரம் செய்ய நண்பா, நானும் இந்த வாடகை காரை வச்சு தானே ஓட்டிக்கிட்டு இருக்கதே அப்படிங்கிறாங்க. சரி நண்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப பரபரப்பாக இருக்கார். அப்போ செல்வம் என்னடா முத்து பரபரப்பாக இருக்குது என்ன அப்படிங்கிறாங்க. டேய், மனோஜ் ஒருத்தர் 30,00,000 ஏமாற்றிட்டு போனான்ல அப்படிங்கிறாமா. அவன் எங்கள் அண்ணன் பேருக்காரன் மனோஜ், நம்ம என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இல்லை அப்படிங்க. ஆமாம், அவன் காரில் தான் போயிருக்கான், பெங்களூர் போயிருக்கான். நம்மளால் அவனை விட்டுன பிறகு தான் நம்ம குரூப் மெசேஜை பார்த்துருக்கான் அப்படிங்கிறாங்க. முன்னக்கூட்டியே பார்த்துருந்தோம்னா மடக்கிருக்கலாம் வேணே அப்படிங்கிறாங்க. இப்போ ஒன்றும் கெட்டு போகல, அங்கே போய் எப்படியாவது தந்திரமாக தூக்கி ஆகணும், வேறு வழி கிடையாது அப்படிங்கிறாங்க. என்னடா செய்ய போகிறேன், நம்ம ஏரியானா நமக்கு தெரிஞ்ச அதிகாரிகள் இருப்பாங்க, பேசலாம், பெரியவங்க இருப்பாங்க, என்ன பண்ணுறது அப்படிங்கிறாங்க. எனக்கு ஒன்றும் புரியலை.
அங்கே தெரிஞ்ச ஆட்கள் யாரும் இருக்காங்களா நண்பா அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஆட்கள் யார் இருக்கா, ஒருத்தர் இல்லையா அப்படிங்கிறாங்க. சரி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு முழிக்கிறாங்க. அப்போ தான் முத்துக்கு ஒரு யோசனை வருது. எப்படியும் ஒரு கூட்ட நெரிசல் ஆச்சுன்னா கண்டிப்பாக அதிகாரிகள் வந்து என்ன இவ்வளோ நெரிசல் இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து கேட்பாங்க. அப்போ எப்படி நம்ம ஜாம் பண்ணால் ஓகேவா இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு, நம்ம ஸ்டாண்டில் எத்தனை வண்டி இருக்குது அப்படிங்கிறாங்க. நம்ம வண்டி 18 வண்டி இருக்குது நம்ம ஸ்டாண்டில், உன் வண்டி சேர்த்து 19 வண்டி இருக்குது அப்படிங்கிறாங்க. அந்த 19 வண்டியும் நம்ம கிளம்புறோம் அப்படிங்கிறாங்க. எங்கே கிளம்புறோம் அப்படிங்கிறாங்க. எல்லார்ட்டையுமே பேசுகிறாங்க. எனக்கு எல்லோரும் உதவி செய்வீங்களா? நான் எல்லாருடைய காருக்கும் வந்து டீசல் போட்டுறேன். நான் வரதுக்கும் போகிறதுக்கும் போட்டுருவேன். ஆனால் வாடகை தரேன், என்கிட்ட இப்போ காசு இல்லை. ஆனால் அங்கே போய் சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே நான் வாடகை தந்துடுவேன் அப்படிங்கிறாங்க. ஏய் நண்பா, நாங்கள் இன்றைக்கி எல்லோரும் சொந்தமாக கார் வச்சுருக்கோன்னா அதுக்கு நீனும் ஒரு காரணம். இல்லைன்னா எப்போவுமே அந்த சிட்டி எங்கிட்ட என்ன செஞ்சுருப்பான், ஆட்டையை போட்டு போயிருப்பான். நீ இந்த நண்பா என் காரை மீட்ட, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லார் வண்டியிலும் டீசல் இருக்குது. சரிதானா, வரதுக்கு உன்னால் முடிஞ்சால் செய், இல்லைன்னா அதை கூட வந்து நாங்கள் சமாளிச்சுக்கிறோம் அப்படிங்கிறாங்க. இல்லை இல்லை நான் எல்லாருக்கும் டீசல் போட்டுருந்தேன் அப்படிங்கிறாங்க. மறுபடியும் முத்து அங்கே ஒரு நபரை தங்க சொன்னார்ல, அவர் கால் பண்ணுறாரு. மனோஜ் பேரில் உள்ளவருக்கு கால் பண்ணுறாரு. மக்கா நீ அங்கேயே தானே இருக்கே அப்படிங்க. அங்கே தான் இருக்கு நண்பா அப்படிங்கிறாங்க. ஒரு 18 காரில் வந்துட்டுருக்கோம் அப்படிங்கிறாங்க. நண்பா வந்து என்ன செய்ய போகிறீங்க? 18 ஒன்று 19 காரில் வரோம், உன் கார் சேர்த்து 20 காரு அப்படிங்கிறாங்க. எனக்கு ஒன்றும் புரியல அப்படிங்கிறாங்க. நான் வந்து சொல்கிறேன், எல்லாருமே என்கிட்ட என்னென்னு கேட்குறாங்க, எல்லாருக்குமே நான் வந்து சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. இப்படி இருக்குது. இந்த சூழ்நிலையில் கரெக்டாக அங்கே போயிடுறாங்க. போனோன்னா நண்பா அந்த வீடு தான் நண்பா, அந்த வீட்டில் தான் அவங்க இருக்காங்க அப்படிங்கிறாங்க. கரெக்டாக அந்த வீடு தானே இந்த வீடு தான் அப்படிங்கிறாங்க. உடனே எல்லாத்தையும் கூப்பிட்டு பேசுகிறாங்க. இங்கே பாருங்கள், எல்லோரும் இந்த வீட்டு முன்னாடி இருந்து ரோடு வரைக்கும் ஃபுல்லும் கார் விட்டுறீங்க. விட்டோன்னா முன்னையும் பின்னையும் ஜாம் ஆகும். ஜாம் ஆனோன்னா ஆட்டோமேட்டிக்காக எங்களை லோக்கல் உள்ள அதிகாரிகள்லாம் வந்துடுவாங்க. ஏன்பா இப்படி காரெல்லாம் விட்ருக்கீங்க, எடுங்கன்ட்டு வருவாங்க. சார் இந்த மாதிரி எங்ககிட்ட ஏமாற்றிட்டு ஒரு ஆள் 30 லட்ச ரூபா எங்கள் அண்ணாச்சிட்ட ஏமாற்றிட்டு வந்து இங்கே இருக்கார். அவர்கிட்ட எப்படி பணத்தை மீட்கணும்னு எங்களுக்கு தெரியல. இது எங்கள் வெளியூராக இருக்குது. யாரை தொடர்பு கொள்ளணும், எங்கே போகணும் எல்லாமே எங்களுக்கு தெரியாது சார். லோக்கல் ஸ்டேஷன் எங்களுக்கு எங்கே இருக்குதுன்னு எங்கள் ஊரில் தெரியும், இங்கே தெரியாது சார். அதனால தான் சார் இப்படி பண்ணோம், மன்னிச்சிக்கோங்க சார், தயவுசெய்து மன்னிச்சிக்கோங்க, எங்களுக்கு அந்த பணத்தை வாங்கி கொடுங்க அப்படின்னு சொன்னால் ஃபைன் கீன் போடுதம்மாங்க. எப்படியோ சமாளித்து நம்ம அந்த பணத்தை வாங்கிடலாம்டா அப்படிங்கிறாங்க. மொத்த காரே போனாலும் பரவாயில்ல, உனக்காக என்னன்னாலும் செய்வோம் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி அந்த மனோஜை சீட்டிங் போட்டவங்க வீட்டு முன்னாடி அந்த வாடகைக்கு இருக்கிறப்ப வந்திருக்காங்களா, அந்த வீட்டு முன்னாடி ஃபுல்லு காரையும் நிப்பாட்டிடுறாங்க. நிப்பாட்டினோன்னா முன்னையும் பண்ணிங்க பயங்கரமான டிராஃபிக். அது 3 சந்தி, ஒரு வண்டி நகல முடியாமல் பூரா ஜாம் ஆகிடுது. ஜாம் ஆனோன்னா அதிகாரிகளுக்கு தகவல் போது ஃபுல்லும் ஜீப்பில் வந்துடுறாங்க. என்னாச்சு ஏன் காரங்க விட்ருக்காங்க வச்சுருக்காங்க, யார் நீங்கள் அப்படி இப்படிங்கும்போது, சார் நாங்கள் வந்து சென்னையிலேருந்து வரோம் சார் அப்படிங்கிறாரு முத்து. அதுக்காக வந்து எல்லோரும் நிப்பாட்டுவீங்களா தம்பி, இந்த காரை எடுங்க அப்படிங்க. எடுக்க முடியாது சார், முதல்ல எங்கள் அண்ணனை ஏமாற்றிட்டு வந்து ஒரு 30 லட்ச ரூபா வச்சுட்டு உள்ள ஒரு ஆள் இருக்கார், அவரை பிடிங்க அப்படிங்கிறாங்க. அவர் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அப்படிங்கிறாங்க. அவர் எவ்வளோ பெரிய ஆளாக கூட இருக்கார் சார், இந்த பெட்டிஷனை பாருங்கள் சார் அப்படிங்கிறாங்க. பெட்டிஷனை காமிக்கிறாங்க. மனோஜ் வந்து ஸ்டேஷனில் கொடுத்தது பார்த்துட்டு அம்மா அப்படிங்கிறாங்க. சார் இந்த ஃபோட்டோவில் உள்ளவங்க தான் ஏமாற்றிருக்காங்க சார், அவங்க பணத்தை கூட கொடுக்கும்போது எங்கள் அண்ணா ஒரு ஃபோட்டோ எடுத்துருக்காங்க பாருங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அம்மா இவ்வளோ மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ லோக்கல் ஸ்டேஷனுக்கு அவங்கள கூப்பிட்றாங்க. சார் நாங்கள் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமில்ல அப்படி அப்படிங்கிறாங்க. ஆமாம் சார் நீங்கள் பெரிய ஆள் தானா, இவங்க மேலே இப்படி சொல்கிறாங்களே அப்படிங்கிறாங்க. அந்த ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. ஆமாம் சார் கொடுத்துருக்காங்க வச்சுருக்காங்க அப்படிங்கிறாங்க. அந்த ஆளை நாங்கள் இங்கே இது பண்ணிட்டோம் சார், அந்த பாதிக்கப்பட்டவரோட தம்பி இங்கே வந்து பிரச்சனை பண்ணிட்டாரு, இப்போ நாங்கள் எல்லாத்தையுமே கூப்பிட்டு வரோம் சார்னு சொல்லி இந்த அதிகாரிகள் எல்லாருமே கூப்பிட்டுட்டு இங்கே சென்னைக்கு வராங்க. இங்கே வந்தோடனே மனோஜ் வீட்டில் உள்ள எல்லாருக்குமே தகவல் சொல்கிறாங்க. எல்லோரும் வந்துடுறாங்க. வந்தோடனே மனோஜ் சார் இப்படி தான் ஏமாத்தினார் வச்சார், அக்ரிமெண்ட் போட்டாங்க, எல்லா பேப்பரையும் கொடுக்காங்க. பணத்தங்கய்யா அப்படிங்கிறாங்க. திருன்னு முழிக்காங்க. சார் பணம் என்கிட்ட இல்லை சார், செலவு பண்ணிட்டேன் அப்படி அப்படிங்கிறாங்க. சார் நீங்கள் செலவு பண்ண வாய்ப்பு இல்லை, எனக்கு காசு தந்துடுங்க அப்படி அப்படிங்கிறாங்க மனோஜ். உடனே எனக்கு 2 நாள் டைம் வேணும் சார் அப்படிங்கிறாங்க. 2 நாள் டைம் இதெல்லாம் முடியாது சார், எனக்கு உடனே வேணும் அப்படிங்கிறாங்க. அப்போ ஒரு ஆள் கால் பண்ணுறாங்க. அவர் ஒரு நாடக நடிகர், அவர் வராரு. வந்துட்டு சார் அப்படிங்கிறாங்க. இல்லை 30 லட்ச ரூபா இருக்குது அப்படிங்கிறாங்க. 30 லட்சத்தை கொடுக்காங்க. உடனே மனோஜ்ட்ட இதை கொடுத்து இதை பெட்டிஷன் க்ளோஸ் பண்ணுங்க அப்படிங்க. க்ளோஸ் பண்ணுறாங்க. எல்லோரும் வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போனோன்னே ஏப்பா அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. வாடகை மட்டும் எல்லோரும் கொடுக்கணும்பா அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு 50,000 ரூபா எடுத்து எல்லாருக்கும் வாடகையை கொடுத்துட்றாங்க. கொடுத்துட்டு போய்ட்டு வாங்க எல்லோரும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏப்பா இந்த பணம் இது உன்னோட பணம்பா நீ வச்சுக்கோ அப்படிங்கிறாங்க. டேய் இது அப்பா பணமா, இது ஏன் பணம்டா அப்படிங்கிறாங்க. அப்பா பணத்தை 27 லட்ச ரூபா எடுத்துகிட்டு ஓடினேன், அதில் வட்டியும் முதலமா ஒரு 3 லட்சம் வந்திருக்கு, இது என்னமோ அப்பா பணம் இல்லைங்க, இது அப்பா பணம் தானடா, அப்பாட்ட தான் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. உடனே ரவியும் சொல்கிறாரு. அவன் சொல்லுறது, அண்ணன் முத்து சொல்கிறது என்ன தப்பு இருக்குது, அவன் எவ்வளோ தந்திரமாக அதை மீட்டு கொண்டு வந்திருக்கான், அப்பா பேரில் தான் இருக்கணும், உனக்கு பணத்தை வச்சு பார்க்க தெரியல, கடையில் உள்ள பொருளையும் நீ அவளை பாதுகாக்க தெரியல, அப்போ தான் அந்த பணத்தையும் பாதுகாக்க தெரியல, இனிமேல் பட்டு உன்னை நம்பி எதுவும் செய்ய முடியாது, எப்பா இந்த பணம் வந்து உங்கள்கிட்ட இருக்கட்டும் அப்படிங்கிறாங்க. நம்மளை ரொம்ப யோசிக்கிறாங்க. ஏன்ப்பா யோசிக்கிறீங்க, இப்போவும் மனோஜ் தூக்கி கொடுக்க போகிறீங்களா அப்படிங்கிறாங்க. இல்லைடா
என்கிட்ட இருக்கிறத விட என்ன இந்த பணம் வந்து இதில் 29 லட்ச ரூபா இருக்குது. என்ன இப்போ இது சில்லறையா வேணா இதை எடுத்துக்கலாம். 29 லட்ச ரூபா இருக்குது. இந்த 29 லட்ச ரூபாய நீங்கள் 2 பேரும் சரிபாதியாக வச்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, இல்லை எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி மனோஜ் ரைட்டு இது நம்மகிட்ட தான் வரும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ சுருதி சொல்கிறாங்க, ரவி அப்படிலாம் இருக்க வேண்டாம். ரோகிணி வந்து குடும்ப பணத்தையுமே எடுத்துக்கிட்டு ரொம்ப திமிரா பேசுகிறாங்க. இனிமேல் அப்படி இருக்க முடியாது. அதை 2ஆ பகிருங்க அப்படிங்கிறாங்க. சுருதி அப்போ நீங்கள் வேணால் வச்சுக்கோங்க, ரெஸ்டாரண்ட் ஆரம்பிங்க அப்படிங்கிறாங்க. இல்லை மீனா, பங்குனா பங்கு தான். என்ன அதில் இருக்க பாதி பணம் உங்களுக்கும் முத்துக்கும், மீதி பணம் எங்களுக்கு, மீதி நாங்கள் பார்த்துக்குறோம். இன்னும் ரோகிணி கிட்ட நம்ம எதுவும் அனாவசியமாக பேச வேண்டியிருக்காதுல்ல அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை 2 பேருக்குமே பகிர்ந்து கொடுக்குறாங்க. சுருதி கரெக்டாக சொன்னம்மா, நீங்கள் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிப்பியா, என்ன செய்வியா ரவி, அதுக்குள்ளே வேலையை பாரு. முத்து, நீங்கள் மாடியில் ரூம் கட்டவோ இன்னொரு கார் வாங்குவோ அதுக்குள்ளே வேலையை பாருங்கள் அப்படிங்கிறாங்க. உடனேப்பா உன் தேவைக்கு வைக்கிறது தான்ப்பா இதை மீட்டதுக்காக போனேன் அப்படிங்கிற. முத்து, எல்லாமே உன்னை பற்றி எனக்கு தெரியும். இது என் அக்கௌண்ட்டில் இருந்தால் நாளைக்கு ஆகும்னு சொல்லிட்டு தான் நீ பண்ணியிருப்பேன். ஆனால் அப்பா அப்படி இருக்க முடியாது, அப்பாவுக்கு பென்ஷன் வந்துட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, ஏங்க எனக்கு ஒரு பங்கு வேண்டாமா, நீங்கள் அப்படி பகிர்ந்து கொடுத்தீங்க அப்படிங்கிறாங்க. விஜயா, எனக்கு அப்புறமா உனக்கு பென்ஷன் வரும், எனக்கு மாதம் மாதம் பென்ஷன் தராங்க, பிறகு நம்ம எதுக்கு அதில் பங்கு கேட்பானே அப்படிங்கிறாங்க. இல்லைங்க எனக்கு ஒரு பங்கு வேணும் அப்படிங்கிறாங்க. உனக்கு ஒரு பங்கு வேணுமா, சரி ரைட்டு, இந்த வீட்டில் உனக்கும் எனக்கும் பங்கு இருக்குல்ல, அதை நான் எழுதி தந்துடுவேன் பேரில், சிதனாம்பரு அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஜயா ரொம்பவே ஷாக் ஆகிறாங்க. இங்கே ரோகிணிக்கு ரொம்பவே கடுப்பு. இந்த முத்து பணத்தை மீட்டு இது மாதிரி மீட்டு அவங்க 2 பேரும் எடுத்துக்கிட்டாங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப கடுப்பில் இருக்காங்க. மனோஜுக்கு கேட்கவே வேண்டாம், எனக்கு ஏகப்பட்ட கடனுக்கு கடையில் ஒரு பொருள் கூட இல்லை, அதை நான் சரி பண்ணதுக்கு எதாவது வழிக்கு ஆகணும்னு பார்த்தா இந்த முத்து அவனே மீட்ட மாதிரி மீட்டுக்கிட்டு பணத்தை ஆட்டையை போட்டானே அப்படின்னு சொல்லி ரொம்ப கடுப்பில் இருக்காங்க. இங்கே ரோகிணிக்கு ரொம்ப கடுப்பு சுருதி மேலே. இனியும் நடக்கும் இந்த வீட்டில் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.